இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எஸ்ஐடி காலேஜில் நடந்த சிம்போசியம் தான் ஒரு விளாகா வந்து பார்க்க போறோம். நான் திருமங்கலத்துல இருந்து பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறி ஃபர்ஸ்ட் மண்டேலா நகர் போய் அங்கிருந்து இன்னொரு பஸ் மாறணும்னு சொன்னாங்க. மண்டேலா நகருக்கு வந்து போயாச்சு. அங்க போனா நான் வந்து ஐடென்டி கார்டை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல போவோம்னு அம்மா வந்து போட்டோ அனுப்ப சொல்லிட்டேன். எஸ்ஐடி காலேஜுக்கு வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. இங்க நிறைய பேர் நம்மள மாதிரியே சிம்போசியம் வந்து போயிட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸ்ல வெளியவே ஐடென்டி கார்டு செக் பண்ணாங்க. பட் அதை தாண்டி எப்படியோ நான் உள்ள வந்து போயிட்டேன். இதுக்கு உள்ள இன்னொருக்கு வந்து செக் பண்ணாங்க. அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நான் ஐடென்டி கார்டோட போட்டோ வந்து காமிச்சு எப்படியோ நம்ம நண்பர் மூலமா அவரோட நண்பர் ஒருத்தரை அனுப்பி அவர் வந்து இல்லை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவங்கன்னு சொல்லி அப்படியே உள்ள கூட்டு போயிட்டாரு. இப்போ வந்து நம்ம காலேஜுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். என் பக்கத்தில் நடந்து வராரு பார்த்தீங்களா, இவர் தான் என்ன உள்ள கூட்டு வந்தாரு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்கன்னு உங்க காலேஜோட நேமை கமெண்ட் பண்ணிட்டு அது கூட பர்பிள் ஹார்ட்டின் எமோஜி சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ அதிகமாக பார்க்குறீங்கன்னு. அப்புறம் சிம்போசியம் நடக்கிற அந்த பிளேஸ்க்கு நம்ம போயாச்சு. அங்கே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், பட் வந்து பே பண்ணல. அதுக்கு வந்து மேலே பண்ணணும். நாங்கள் மேலே போனேன். அங்கே வந்து மாற்றி வந்து வேற ஏதோ ஒரு ஹாலுக்கு வந்து போயிட்டேன். அங்கே வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஃப்ரீ ஃபயர் கேம் ஈவெண்ட். அடுத்து இன்னொரு செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும்னு சொன்னாங்க. அங்கேருந்து நான் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து போயிட்டு எப்படியோ வந்து பே பண்ணி ரிஜிஸ்டர்லாம் முடிச்சாச்சு. முடிச்சோன்னே இப்போ வந்து நம்ம ஈவெண்ட் நடக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போனோன்னே என்னோட எஸ்ஐடி காலேஜ் ஃப்ரெண்ட் கௌதம் வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, இந்த சேனலில் போட்டு காமிங்கன்னு சொல்லி என்னோட வீடியோ அவங்க ப்ளே பண்ணிட்டாங்க. என்னோட வாய்ஸ் வந்து நான் ஸ்பீக்கரில் கேட்குறதுக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இந்த பிரதர் வந்து நம்ம சேனலை பற்றியும் அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பேஷனை வந்து ஃபாலோ பண்ணலான்னு சூப்பராக வந்து பேசியிருந்தாரு. டெக்னிக்கல் ஈவெண்ட்டில் குவிஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன். குவிஸில் வந்து யாகுட்டில் வந்து குவிஸ் காம்படிஷன் வந்து நடத்தியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 20 டீம்ஸ், அதாவது 40 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நாங்கள் 10th பிளேஸில் வந்தோம். அதனால வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து போனோம். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டீம் கிடையாது, எல்லாருமே சிங்கிள் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு வந்து 20 மெம்பர்ஸ். அதில் டாப் 10 எடுத்து தேர்ட் ரவுண்ட் வச்சாங்க. செகண்ட் ரவுண்டோட வின்னர்ஸ் வந்து இவங்க தான். அடுத்து தேர்ட் ரவுண்டோட வின்னர்ஸ் வந்து இவங்க தான். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸை முன்னாடி கூப்பிட்டு இவங்க தான் வின்னர்ஸ்னு வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸை மட்டும் ஈவெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் நேமு, டிபார்ட்மெண்ட்டு, இயர், அப்புறம் காலேஜ் நேம்லாம் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாங்க, ஃப்ரூட்டி கொடுத்தாங்க. அதை யார் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சிருக்கா, பஞ்சிங் மிஷின் வச்சு ஓட்டை வந்து போட்டுட்டாங்க. ஏன்னா வாங்கினவங்களே வாங்கிடக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த நான் ஃப்ரூட்டியை வந்து குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் டெக்னிக்கல் ஈவெண்ட் தான். அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ த டேலண்ட்னு ஒரு ஈவெண்ட்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அது வந்து கீழே நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நான் கீழே அந்த ஈவெண்ட் நடக்கிற வென்யூக்கு வந்து போயாச்சு. அங்கேயுமே கொஞ்சம் பேர் வந்து வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னே லாஸ்ட்டாக போய் ஒரு பெஞ்சில் வந்து நான் உட்காந்துட்டேன். நெக்ஸ்ட் அவங்க பார்ட்டிசிபென்ட்டோட நேமு, அவங்க என்ன டேலண்ட் வந்து ஷோ பண்ண போகிறாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்டோரின்னு போட்டிருந்தேன். ஸ்டோரியாக சொல்ல போகிறீங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொருக்கு வந்து இல்லை பழைய வென்யூக்கே போங்க, அங்கேயே தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொருக்கு வந்து நாங்கள் மேலே ஏறி போயாச்சு. அங்கே வந்து மியூசிக் ட்ராக்னு ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுலேயுமே நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஷோ த டேலண்ட் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபி, அவங்க எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து காமிச்சு அதை பற்றி வந்து பேசினாங்க. நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங், ஒரு பிரதர் எடிட் பண்ணதை வந்து அவங்க வந்து அதை ப்ளே பண்ணி காமிச்சாங்க அந்த வீடியோஸை. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து பாட்டு பாடினாங்க. அடுத்துமே இன்னொருத்தவங்களுமே பாட்டு தான் பாடினாங்க. அடுத்ததான் நான் இந்த ஸ்டோரி சொல்ல போகிறேன். நான் ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஸ்டோரி லைஃப்பில் கேட்டுக்கலாம், பட் இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு பையன் வந்து படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறான். கொஞ்சம் ஒரு 14 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த பையன் வேறு யாருமே நான் தான் ஸ்டோரி சொன்னேன். நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லணும்னு நினச்சேன், பட் சில பாயிண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் பெட்டராக நான் பேசியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சா என்னோட சேனலை வந்து காமிச்சாங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஷோ த டேலண்ட் வந்து ஒருத்தவங்க வந்து சிலம்பம் சுற்றினாங்க. இதை வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் எல்லா ஈவெண்ட்டுமே முடிஞ்சிருச்சு, டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல். நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு போக சொன்னாங்க. கீழே வந்து ஒரு லேப்ல வந்து போயிருந்தோம். அவங்க வந்து நிறைய பேர் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க. நானும் அந்த சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து கேண்டீனில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நான் போயிட்டேன். அங்கே வந்து போகும்போது ஒரு சின்ன கிளிப்ஸ் மாதிரி எடுத்தேன். அடுத்து வந்து காலேஜோட பிளாக்ஸுமே நான் வந்து எக்ஸில் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேண்டீன் போயிட்டுருக்கோம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கேண்டீனுக்குள்ளே போயாச்சு. அங்கே போய் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துட்டு லஞ்சுக்கு வந்து சாப்பிட என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரைத்தா, பனானா, பிரெட் அல்வா, அப்புறம் சால்னா, அப்புறம் வந்து பிரியாணி. பிரியாணி நல்லா தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிரியாணி, ரைத்தா எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. பிரெட் அல்வா எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் பசியில் வந்து சாப்பிட்றதுல வந்து நான் சாப்பிட்றத வீடியோவே எடுக்கல, நான் அவசரத்தில் சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேண்டீனை வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணல. அதுக்காக கேண்டீனில் லைட்டாக கவர் பண்ணுவேன். சின்னதாக வந்து நான் கேண்டீனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீடியோ எடுத்திருந்தேன். கொஞ்சம் பேக்ரவுண்டில் வந்து அந்த சன்லைட் தெரியுறதுனால கொஞ்சம் வந்து வீடியோ வந்து கிளார் அடிக்குது. பப்ஸு, சோமாஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபுட்டோட ப்ரைஸ் லிஸ்ட் காட்டுறேன் பாருங்கள்.
சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து வந்து காலேஜ் கவர் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் அங்கவங்க நான் எடுத்திருந்தேன். இப்போ தான் நான் vlog வீடியோஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் ட்ரிபிள் இ பிளாக். இங்கே தான் சிம்போசியம் வந்து நடந்துச்சு. இதுதான் நான் சொன்ன என்னோட ஃப்ரெண்டு கௌதம். நாங்கள் 2 பேரும் ஒரு இன்டர்வியூவில் தான் மீட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். கௌதம் கூப்பிட்டனால தான் இந்த சிம்போசியம்க்கே நான் வந்தேன். அப்புறம் கேண்டீன் இன்னொரு இடத்துலையும் கேண்டீன் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து சில பிளாக்ஸ்லாம் இருந்துச்சு வேறு டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் இந்த காலேஜ் கவர் பண்ணுற மாதிரி அங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து நான் எடுத்துட்டு ஈவெண்ட் நடக்கிற அந்த வென்யூக்கே நான் போயிட்டேன். அங்கே வந்து ஏதாவது உங்கள் டேலண்ட்டை வந்து ஷோ பண்ணுங்க, சிங்கிங் எல்லாம் டான்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டர் வந்து பாட்டு பாடியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து டான்ஸ் ஆடிருந்தார். இந்த பிரதர் தான் என்னை வெளியே எடுத்து கூப்பிட்டு வந்தது. அடுத்து இன்னும் 2 பிரதர் வந்து டான்ஸ் ஆடிருந்தாங்க சாங்குக்கு. இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது டேலண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து பேசுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. நானும் ஏதாவது டான்ஸ் ஆடலாம் இல்லைனா பேசலாம்னு நினச்சேன். பட் எனக்கு ரொம்ப நான் சை டைப்னால எதுவுமே நான் பண்ணல. அப்புறம் சாங்குக்கு குரூப்பாக டான்ஸ் ஆடி அவங்க வந்து குரூப்பாக வந்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் தான் வந்து என்னோட குவிஸோட டீம்மேட்டு. இவர் கூட தான் நான் குவிஸ் வந்து விளாண்டுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் ஜெயிச்ச 3 பேர் டாப் 3 மெம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்னு ஒவ்வொரு ப்ரைஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்காக வரிசையாக கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ த டேலண்ட் ஈவெண்ட்டில் நானுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எனக்கு வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த ப்ரைஸை வாங்கிட்டு அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து சொன்னாங்க. இதுதான் என்னோட ப்ரைஸு. போனதுக்கு ஒரு ப்ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து ஓவரால் வின்னர் வந்து அவங்க காலேஜ் எஸ்ஐடியில் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அதாவது நிறையா காம்படிஷனில் வின் பண்ணவங்களுக்கு ட்ராஃபி மாதிரி கொடுப்பாங்களே அந்த இது அவங்க காலேஜில் தான் அது வந்து வின் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து எல்லாருமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பட் வந்து இந்த ஒரு நாள் வந்து சூப்பராக என்ஜாயபுளாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். நிறைய காலேஜில் நான் சிம்போசியம் போயிருக்கேன். பட் வந்து இந்த காலேஜில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்து கிடைச்சாங்க. இதுதான் என்னோட ஃப்ரெண்டு வந்து கௌதம். அடுத்து அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ என் பக்கத்தில் இருக்காரு. இவர் தான் என்னை வெளியே கேட்ல இருந்து காலையில் கூட்டு வந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. அடுத்து இன்னொரு தம்பி வந்து அண்ணா அவங்க கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஒரு பையன் வந்து செல்ஃபி எடுத்தா. ரொம்பவே ஹாப்பி. அப்புறம் வந்து குரூப்பை வந்து அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ எடுத்தேன். அப்புறம் அவங்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அவங்க ஹச்ஆர் கூட ஒரு ஃபன்னாக ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அதையுமே நான் வந்து எடுத்தாச்சு. நம்ம அப்புறம் நம்ம காலேஜ்லேருந்து சிம்போசியம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். February 24, 2024 வேற மாதிரி இருந்துச்சு. இந்த டே வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். வேற மாதிரி வைபாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே நமக்கு வந்து எஸ்ஐடியில் வந்து கிடச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்ஐடி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த சிம்போசியம் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அங்கேருந்து வந்து நம்ம கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்களா அந்த கேட்டுக்கு பின்னாடி காமிச்சிடலாம். அங்கே தான் வந்து காலையில் நின்றுருந்தேன் ஐடென்டி கார்டு கொண்டு வராமல் வந்தனால. அடுத்து வந்து அந்த இடத்தையும் பார்த்துட்டு சரின்னு அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பைக் ஓட்டிகிட்டே தான் வந்து போனோம். அடுத்து வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாய் சொல்லிட்டு அவர் வந்து வெளியே வரைக்கும் வந்து என்னை ட்ராப் பண்ணாரு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சேர்ந்து வீடியோ போடலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நானும் நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வேற மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வந்து போடலாம், vlog அந்த மாதிரி எதுனாலும் ஓகே தான் சொன்னேன். காலேஜோட என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பஸ் ஏரியா அவ்வளோதான், நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். இந்த vlog வந்து இன்னும் முடியலை. இந்த vlog வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்து வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து இன்னும் வந்து வீட்டுக்கு போகலை போல். பஸ் ஸ்டாப்பில் தான் அவங்களோட ஃப்ரெண்டோட வந்து நின்றுட்டு இருந்தார். அப்புறம் ஒரு தேனி பஸ் வந்துச்சு. அது வந்து திருமங்கலம் போகாது. அதனால வந்து அதில் நான் வந்து போகலை. நெக்ஸ்ட் வந்து அந்த காலேஜை வந்து ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்தேன். நெக்ஸ்ட் நம்மளோட பஸ் வந்துருச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம கிளம்பியாச்சு. மண்டேலா நகரில் இறங்கிட்டு அங்கே வந்து நம்மளோட நண்பர் கௌதம் இருந்தார். அவர் வந்து டீ கடையில் இருந்தார். அந்த டீ கடைக்கு வர சொன்னார். நான் ரோடை கிராஸ் பண்ணி அந்த டீ கடைக்கு போயிட்டேன். அவர் போனோன்னா வந்து ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தாரு. இல்லை வேணான்னு சொன்னேன். ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து ஜாலியாக வந்து பேசினோம். அடுத்து வந்து அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அவரோட ஃப்ரெண்டு பாலா, அவரும் நமக்கு புது ஃப்ரெண்டு தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் திருமங்கலம் தான் போல். சரி வாங்க ப்ரோ நம்ம வந்து ஒன்றா போயிடலாம் பைக்லன்னு சொல்லியிருந்தாரு. அவர் கூட வந்து நான் கௌதம் டாட்டா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கேருந்து வீடியோ எடுக்கும்போது எல்லாரும் என்ன தான் பார்க்குறாங்க அந்த ரோட்டில் நின்றவங்களாம். இந்த விளாக் ஷூட் பண்ணும்போதே அங்கங்கே நிறைய பேர் பார்த்தாங்க. அது வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷையாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்கையில் வந்து வியூ நல்லா இருந்துச்சு. அந்த வியூ வந்து எடுத்தேன். ஃப்ரெண்டு கூட பேசிட்டே வந்ததில் வந்து டைம் போனதே தெரில. கப்பலூர் வந்து ரீச் ஆயாச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் பார்த்தேன். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்ம ஏரோப்ளைனில் விளாக் வந்து போய் போடுவோம். அடுத்து வந்து நம்ம ஊருக்கு வந்து திருமங்கலமே வந்து ரீச் பண்ணிட்டோம். அவர் வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ என்னை வந்து அங்கேருந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணதுக்கு. அப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீரமணிகண்டன், அவனும் அங்கே தான் வந்து படிக்கிறான். அவனும் இவரும் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இந்த vlog வந்து முடிய போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளை இன்ஸ்டாகிராம்லையும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போகலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். நம்ம நண்பர் பாலாக்கு டாட்டா காமிச்சு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாட்டா.